1996 ஒருநாள் உலக கோப்பைக்கு பிறகு 29 வருடங்கள் கழித்து ஐசிசி தொடரை பாகிஸ்தான் ஹோஸ்ட் செய்கிறது. எப்படியும் சொந்த மண்ணில் நடக்கும் தொடரில் பாகிஸ்தானை வெல்லும் என காத்திருந்த ரசிகர்களின் இதயங்களை எல்லாம் ஒரு போட்டியில் கூட வெல்லாமல் சுக்குநூறாக உடைத்துள்ளது பாகிஸ்தான் அணி. 2025 சாம்பியன்ஸ் டிராபி பிப்ரவரி 19 தொடங்கிய நிலையில் அடுத்த 4 நாட்களிலேயே தொடரை நடத்தும் நாடான பாகிஸ்தான் வெளியேறி இருப்பது அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. குரூப் ஏ பிரிவில் இந்தியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச அணிகள் இடம்பெற்ற நிலையில் 4 அணிகளும் ஒன்றோடு ஒன்று மோதின. இதில் இந்திய அணி விளையாடிய 2 போட்டிகளிலும் வென்று புள்ளி பட்டியலில் முதலிடம் பிடித்தது. பாகிஸ்தான் அணியோ 2 போட்டிகளிலும் தோற்று கடைசி இடம் பிடித்தது. இந்த சூழலில் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச அணிகளுக்கு அரையிறுதிக்கு தகுதி பெறும் கடைசி வாய்ப்பிற்கான ஒரு போட்டியாக இன்று நியூசிலாந்து மற்றும் வங்கதேச அணிகள் பல பரீட்சை நடத்தின. ஒருவேளை இந்த போட்டியில் வங்கதேசம் நியூசிலாந்தை வீழ்த்தினால் பாகிஸ்தானுக்கும் வங்கதேசத்திற்கும் அரையிறுதி செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. இந்த சூழலில் தொடங்கிய போட்டியில் முதலில் விளையாடிய வங்கதேச அணி 50 ஓவரில் 236 ரன்களை எடுத்தது. சிறப்பாக பந்து வீசிய நியூசிலாந்து ஸ்பின்னர் பிரேஸ்வெல் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். வங்கதேசத்தை தொடர்ந்து 237 ரன்கள் எடுத்தால் வெற்றி என விளையாடிய நியூசிலாந்து அணியில் நெற்றியில் ஏற்பட்ட காயத்திற்கு பிறகு கம்பேக் கொடுத்த ரச்சின் ரவீந்திரா 112 ரன்கள் குவித்து மிரட்டிவிட்டார். உடன் டாம் லாதமும் அரை சதமடித்து அசத்த 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது நியூசிலாந்து அணி. ஆட்ட நாயகனாக 4 விக்கெட்டுகளை வீழ்த்திய பிரேஸ்வெல் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் மூலம் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இருந்த ஒரே வாய்ப்பிற்கான கதவும் அடைக்கப்பட்டு 2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இருந்து முதல் 2 அணிகளாக வெளியேற்றப்பட்டன. குரூப் ஏ பிரிவில் இருந்து இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெற்று அசத்தியுள்ளன. நாளை நடக்கும் முக்கியமான போட்டியில் ஆஸ்திரேலியா அணி தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது.